இப்போதான் போட போகிறேன். மாதம் கணக்கு ஆக போகுது. போட போகிறேன். அது ஒன்றும் இல்லை, அடையாளம் இது ஒன்றும் இல்லை. அது உள்ள மஞ்சள் போடுங்களா நல்ல மட்டும் லைட்டாக தருங்க. ரொம்ப பழம் பண்ணாங்க. பயமாகுதா இந்த ஜேசிபி வந்துலாம், அதெல்லாம் பயமாகுதா சீரியஸா. இவங்க தான் போர் போடுறவங்களா? நம்ம வீட்டுக்கு வந்து போர் போட வந்திருக்காங்கங்க. அதனால வந்து பூ பழம் எல்லாம் கேட்டுருக்காங்க. சரிவா ஊதுவத்தி இங்கே பாருங்க. இந்த ஊதுவத்தியை பார்த்தீங்கன்னா நீங்களே ஷாக் ஆகிருக்கீங்க. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வீட்டுக்கு போர் போடுறதுக்கு இப்போ யூஸ் பண்ணுறோம். என்ன ஊதுவத்தின்னு வந்து பார்த்துக்குங்க. இங்கே பாருங்க, நம்ம வந்து கருங்காலியம் ஊதுவத்தி தான் தயாரிச்சிருக்கோம். நம்ம ப்ராடக்ட் தான் இது. கமல் லலிதா தான். இன்னும் நாங்கள் இதை விளம்பரம் கூட பண்ணல. வைங்க வைங்க. இன்னும் நாங்கள் இதை வந்து வீடியோ கூட போடல. அதுக்கு முன்னாடி நம்ம வீட்டுக்கு போர் போடுறோம் இல்லைங்களா, அதுக்கு தான் யூஸ் பண்ணிடுறோம். அப்படியே கீழே வைங்க. கீழே வச்சு சாமி கும்பிடுங்க. கீழே வச்சுட்டு கற்பூரம் எடுத்துங்க. தேங்காய் ஓடுங்க. நம்மளோட ப்ராடக்ட் தான். கற்பூரம் அது உள்ள ஏத்தலாமா? உள்ள ஏத்தாதீங்க, வெளியே வச்சது. வெளியே கற்பூரம் வெளியே. அந்த தேங்காய் சென்டரா வச்சு விட்டுரு.
சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், சாமி கும்பிட்டாச்சு. சாமி கும்பிட்டு இப்போ போரும் போட போறாங்க. எல்லாம் ரெடியா நின்றுட்டு இருக்காங்க. அண்ணன்கள்லாம் நின்றுட்டு இருக்காங்க. அம்மா அப்பாவும் அங்கே நின்றுட்டு இருக்காங்க. அண்ணன்களும் நின்றுட்டு இருக்காங்க. இங்க பாருங்க, சாமியும் கும்பிட்டோம். மேலே ஃபுல்லா பாருங்க போர் இனிமேல் போட போறோம். ஸ்டார்ட் பண்ணிடலாமாண்ணா? நம்ம ஃபேமிலி எல்லாருமே வேண்டிக்குங்க எங்களுக்கு ஒசரம்.
போர் போட்டாச்சுல நம்ம வீட்டுக்கு. சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டுக்கு வந்து போர் போட்டாச்சு. இன்னும் வந்து மோட்டர் செட் பண்ணல. ஏன்னா கொஞ்சம் பள்ளம் இல்லைங்களா இது, அதனால நாங்கள் தான் பயந்துக்குன்னு வந்து இந்த ஹைட்டுக்கு வச்சோம். ஏன்னா என் இடுப்பு ஹைட்டுக்கு வைக்க சொல்லியிருந்தேன். நம்ம மோட்ரு போடும் போது ஒன்றா கட் பண்ணி எடுத்துக்கலாம். தண்ணி பார்த்தீங்கன்னா வந்து 60 அடியிலே தண்ணி வந்துருச்சுங்க. ஆனால் வந்து நம்ம ஆழம் எடுத்துக்கிறது வந்து 300 அடி எடுத்துக்கிறோம். ஏன்னா வந்து தண்ணி கொஞ்சம் கம்மியாயிடும், இல்லை ரொம்ப வெயில் டைம்லலாம் தண்ணி வராது. அப்புறம் நம்ம இன்னும் ஒரு 10-15 வருஷம் போச்சுன்னா இன்னும் கஷ்டமாக இருக்கும். அதனால் வந்து மாமா வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து ஆழம் அதிகமாகவே போடுங்க, ஆழம் 300 அடியிலே போடுங்கன்னு சொல்லிட்டாங்க. அதனால 300 அடியிலே போட்டாச்சு. நாங்கள் கேட்டன்ட்டு ஒரு நாள் தண்ணி இல்லைன்ட்டு எங்களுக்கு மாமா வந்து என்னன்னா ஓகே விழுந்துச்சா, சரி எடுத்துறேன். ஸ்ரீவாணி பாப்பா பீரோ அது கீழே விழுந்துருச்சாங்க. ஒரு நாள் தண்ணி இல்லைன்ட்டு நாங்கள் எங்கேயோ ரோட்டுக்கு போனேன்ட்டு ஸ்ரீவாணி அப்பா வந்து போர் போட்டு கொடுத்துட்டாங்க மாமா எங்களுக்கு. அதனால ரொம்ப சந்தோஷம். ஆனால் இது வந்து ரொம்ப நாள் ஆசை தான், நம்ம வீட்டுக்கு வந்து போர் போடணுன்னு ரொம்ப நாள் ஆசை. இருந்தாலும் அந்த ஆசை வந்து இப்போ தான் நிறைவேறி இருக்கு. நல்லபடியாக நாங்கள் போர் போட்டு முடிச்சோம். தண்ணியும் 60 அடியில் எங்களுக்கு நல்லாவே வந்துடுச்சு. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரம் வராது தண்ணி. ஆனால் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 60 அடியிலேயே செம்மையாக வந்துச்சு. ஆனால் இப்போ மோட்டர்லாம் செட் பண்ணிவிட்டு ஒரு மாதத்துக்கு ஒரு மாதத்துக்கு ஒரு 20 நாளைக்கு அந்த மாதிரி வந்து அந்த இருக்கிற தண்ணியெல்லாம் செடிங்களுக்கு தான் விடணும். அப்புறம் தான் நம்ம குடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணோம் தண்ணி. நாங்கள் கேட்டோம், அண்ணா இந்த கோணி எடுத்துட்டு அந்த தண்ணி விடுங்கண்ணா. அம்மா இல்லைம்மா அது வந்து கொஞ்சம் ரிஸ்க் ஆகும், ஃபுல்லாகவே மேலே வரைக்கும் வரும் தண்ணி. ஏன்னா இதில் வந்து ரொம்ப ஸ்பீடாக வந்துன்னு இருக்குது. அதனால கோணி எடுத்துகிட்டு போனால் மேலுக்கு வரைக்கும் அன்றைக்கி நம்ம மொட்டை மாடியெல்லாம் தாண்டி போவோமா அப்படின்னாங்க. அது சேராக இருக்கும் வந்து எல்லார் மேலேயும். ஏன்னா இது பாறை இல்லைங்களா. ஆனால் வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா இதில் தான் வந்து கோலமாவே செய்வாங்களாம். எனக்கு தெரியாது, அம்மா தான் சொல்லிட்டு இருக்காங்க இந்த மணலில் தான் கோலமாவு செய்வாங்க. இது வந்து போர் எங்கே போட்டாலும் வந்து வாங்கிட்டு போயிடுவாங்களாம் இந்த மணல். ஏன்னா இது வந்து பாறை மணல்ன்றதுனால. ஆனால் இப்போ ஃபஸ்ட்டு பாறையில் போய் அந்த இது தொட்ட உடனே அப்படியே புகை மூட்டமாக இருந்தது. ஃபுல்லாக வானவிலுக்குள்ள எல்லாமே மறைஞ்சிச்சு. நல்லா சுல்லுன்னு வெயில் அடிச்சுட்டு இருந்தது. அந்த இடம் பார்த்தீங்கன்னா பனி மூட்டமாகி ரொம்ப இதுவாகிடுச்சு. அப்படியே ஸ்ரீவாணி பாப்பா பயந்துன்னு உள்ளே போயிட்டோம். சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், டக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புதுசாக என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ தொடர்ந்து உங்களுக்கு. ஓகே பாய். நாளைக்கு கல்யாணத்தில் மீட் பண்ணுவோம். பாய்.